நான் ஒரு நிபுணரை 2-3 நாளா 2-3 இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்காம முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸுக்கு போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுடுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன். வினோத்தவா? இந்தியாவே. என்ன சின்னதா இருக்கு? ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கிறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மெடல்? பரமசிவ பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா, அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனியப்பா ஞான பழனியப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாயை பொத்துனாரு. நான் அவர் கைய பிடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பதவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோத்தையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல? சுண்டக்கா சின்ன விஷயம். சுண்டக்கா என்ன சின்னதா? யோ, சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா? என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். அட ப்பு. ஏண்டா துப்புனே? நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ, மாங்கா மடைனா இருக்கியே. நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இளமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, 20 60 ஆக்குவோம், 60 20 ஆக்குவோம். உங்க ஊழச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்பே எடுத்து. இல்ல, பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும்னு சொல்றாருங்க. இது நடக்குமா? ஏன் நடக்காது? எண்ணி 8 நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்பி உங்க பொண்ணை விட்டுவிட்டு உங்களை சின்ன விட வச்சுக்குவாரு. எம்பி எல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இளமையாக்குங்களே. இல்ல, எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேட்க போனேன். அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன். நாங்க என்ன கேட்க போறோம்? 3 வேளை சாப்பாடு, சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன். மதுரமல்லி வாசம் தூக்குது. கிழவி விழுந்துட்டா வழியில. நான் தாங்க. நீதானா? கருப்பு பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூமை திறந்து சாப்பாடை கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல, 2 கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்தை கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு, நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்திலே வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என்ன ஈனா இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊரு எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு. சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியரே, இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேட்கணும். உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. என்னங்க, நானும் பாக்குறேன். இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு, சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம். அவங்க ஜாடியிலே கேட்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன அது? அவங்க ஜாடியில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நிமிடற இப்படி ஆக்குறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேட்கணும். இப்படி அங்க இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா? ஏய்யா, அந்த ஆளு ரூமுக்கு கூப்பிடுறா, நீ என்னடான்னா
ரூம் கூட்டிட்டு போய் சொன்னா கேளுமா, அடிக்காதம்மா, நிறுத்துமா, அடிக்காதம்மா, அடிக்காதம்மா.